வாசிக்க போகிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் வாசிக்கலாமா? கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமா இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் என்றார். அல்லேலூயா. நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல் என்கிறார். அல்லேலூயா. சரி, கவனிப்போமே. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லக்கூடிய அழகான ஒரு வசனம் தான், மந்தைய பெருகுவதை போல நான் என்ன பண்ணுவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன், ஜனங்களை நான் பெருக பண்ணுவேன். வெறும் சபையை மட்டுமல்ல, சபை என்றாலே நீங்க தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சபை என்றால் இதோ 4 கட்டடம் இந்த மாதிரி, அந்த சபைனாலே யாரு தான்? நீங்க தான். அப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, ஒரு மந்தை திரளா நான் பெருக பண்ணுவதை போல உங்களை நான் திரளாய் நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆட்டு மந்தையை பார்க்கிறோம், அது மேய்க்கிறவங்க தெரியும், நமக்கு அதை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது. போன வருஷம் இதே மாதிரி தான் பிரசங்கத்தில் நம்ம சொன்னோம். ஆடுகளை குறித்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம். ஆனால் நான் இங்கேருந்து பார்ப்பேன், மந்தை எல்லாம் நல்லா எவ்வளோ அழகாக போகுது, நல்லா சூப்பராக ஒரு 100 200 300ன்னு சொல்லி நல்லா அழகழகாக கூட்டமாக என்ன பண்ணுது, அழகு போல போகுது. இந்த கள்ளி குளத்தில் ஆண்டவர் நம்மளே அப்படி கூட்டமாக அழகு போல கொண்டு வர போறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லி இருக்கிறார். அதுல சில காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல்னா யாக்கோபு தான். இப்போ யாக்கோபு இருந்த இடத்துல பயங்கரமான வறுமை, பஞ்சம் வர ஆரம்பித்தது. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. எகிப்துல மட்டும்தான் ஆகாரங்கள் இருக்குது. இந்த செய்தி உலகம் முழுவதும் போகுது, எகிப்துல தான் ஆகாரம் இருக்குது அப்படின்ற செய்தி யாக்கோவும் கேள்விப்படுகிறார். அப்போ தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுங்க, தன் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க ஒருத்தன் மூஞ்ச ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கு என்னத்துக்குப்பா, எகிப்துல ஆகாரம் உண்டு என்று சொல்லி நான் அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எகிப்துல போய் ஆகாரத்தை வாங்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். அப்படி போகும்பொழுதுதான் யோசேப்புடைய கதை வருது, நமக்கு தெரியுது. அப்ப எல்லாம் நடந்து முடிந்த பிறகு யாக்கோவும் யோசேப்பும் அவங்க சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேருகிறாங்க. கையை வைத்து ராமன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? ஆமா, தெரிஞ்ச பிரசங்கம் வேணாங்க. அல்லேலூயா. அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இப்போ யோசேப்பு சொல்றாரு, அப்பா நீங்க அங்க இருந்து கஷ்டப்படுவான, நீங்க இங்க வாங்க, எகிப்துக்கு என்ன பண்ணுங்க, நீங்க புறப்பட்டு வாங்கப்பா, இங்க நல்ல செழிப்பா இருக்கு, உங்க பையன் நான் ராஜாவா இருக்கிறேன், வந்து பாருங்கப்பா, நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம்னு சொல்லி யாக்கோபை யோசேப்பு அழைக்கும் பொழுது யாக்கோபுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது. என்னடா போலாமா வேண்டாமா? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற, யாக்கோபை நீ பயப்படாத, நீ எகிப்துக்கு போ, உன்னை நான் மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன், நான் உன்னை திரும்ப நான் என்ன பண்ணுவேன், கொண்டு வருவேன். ஆண்டவர் சத்தத்தை கேட்டு மறுபடியும் யாக்கோபு தன் பிள்ளைகளோடு எல்லாரோடையும் சேர்ந்து போகும் பொழுது வெறும் 66 பேர். எத்தனை பேரு? எகிப்துக்குள்ள போகும் பொழுது அவங்க எத்தனை பேர் தான்? ஐயா அக்கா நல்லா சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். வெறும் 66 பேர், மறந்துடவே கூடாது. வெறும் 66 பேர். யோசேப்பு அவன் மனைவி பிள்ளைங்க அப்படி அப்படின்னு ஒரு 70 பேர் வராங்க, அவ்வளவுதான். யோசேப்புலாம் எகிப்துல இருக்கிறாங்க. அப்போ எகிப்துக்குள்ள போகும்போது வெறும் 66 பேரா தான் உள்ள போனாங்க. ஆனா போன பிறகு என்ன நடக்குது, வெறும் 66 பேரா இருந்து சில அதிகாரத்தை தாண்டி சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருக ஆரம்பிச்சாங்களாம். அல்லேலூயா. 66 பேர் சில நாட்களில அவங்க திரளா பெருக ஆரம்பிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்துல வரும்பொழுது அவன் கணக்கு பார்க்கிறான், எகிப்தியர்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். அவரை நம்பி விசுவாசிக்கிற ஜனத்தை கர்த்தர் திரளா பெருக பண்ணுவாராம். இந்த 2019ஆம் வருஷம் உன்னை திரளாய் பெருக பண்ணுகிற வருஷம். எல்லா விதத்திலையுமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றி தருகிறார். நல்ல சத்தமா விசுவாசத்தோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவோமே. ஆமென். அதிகமான ஒரு பெருக்கம். அப்போ எகிப்துல இருக்கிற ராஜா நினைக்கிறான், ஒரு யுத்தம் நமக்குன்னு வரும்னு சொன்னா இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுவாங்க,
யுத்தத்தை செய்து நம்மளை மேற்கொள்ளுவாங்களே என்று சொல்லி அவங்கள ஒடுக்கணும்னு நினைக்கிறான். அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? இஸ்ரவேலர்கள் நம்ம என்ன பண்ணணும்? ஒடுக்கணும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை பலமா ஒடுக்குனாங்களாம். அநேக வேலையை கொடுக்கிறான். ஒருத்தனும் எழும்பி அவன் நல்லா வாழ்க்கையில வாழாதபடிக்கு நுகத்தை முதுகுல சுமக்கிறான். நுகத்தை கழுத்துல சுமத்து முதுகுல சுமத்து இதோடு ஒரு 4 வருஷம் வேலை செஞ்சா இவன் வாழ்க்கைக்கு இவன் எழும்பவே கூடாத அளவுக்கு வேலை. சொல்லுவாங்க, போலீஸ்காரங்கிட்ட அடி வாங்கினா வாழ்க்கை ஃபுல்லா அவனுக்கு தெரியும் எங்க குத்தணும், எங்க இடிக்கணும், எதை எடுக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி இவன் பார்த்துட்டான். இவனுக்கு கொடுக்கிற வேலை சுமையில இவன் வாழ்க்கை ஃபுல்லா சும்மா டம்மி பீஸா தான். ஒரு யுத்தம் வந்தா கூட அவன் பட்டயத்தை தூக்கினா அவன் கை எப்படிதான் இருக்கணும்? இப்படிதான் ஆடணும் அப்படின்னு நினைச்சு பலமான நுகத்தை சுமக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில நுகம் உன் மேல இருக்கலாம். உன் பிரச்சனை சில உன்னை போட்டு எலும்ப விடாதபடிக்கு உன்னை கூனி குறுக வைக்கலாம். இன்னைக்கு வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுட்டு போற, ஆனால் சில நுகம், ஆனால் சில பிரச்சனை உன்னை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு முன்ன விட பெரிய காரியம் வரலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு கர்த்தர் தெளிவா சொல்லுகிறா, ஒடுக்க 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 நீ வளர்ந்துகிட்டே இருப்ப. எத்தனை பேர் நல்லா புரிஞ்சு சொன்னீங்க? ஆமென். நீ நெருக்கப்பட 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 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த 2019 உனக்கு நெருக்கம் வரப்போவதே கிடையாது. ஏன்னா கடந்த நாட்களில, கடந்த வருஷம், கடந்த மாதம் என்னமோ உன் கடந்த காலத்துல எவ்வளவு நெருக்கம் வந்துச்சோ அதுக்கெல்லாம் விசாலம் தான் 2019. ஆமென். உன் நெருக்கம், உன் பிரச்சனை, உன் பாரத்தை யாரு பார்த்தாங்களோ இல்லையோ உன்னை கருவுல இருந்து வெளியே கொண்டு வந்தாரு பாரு. உன்னை கருவுல இருந்து அழகா கொண்டு வந்தாரு. ஆமே. நீ ஆனா பெண்ணா இருப்பது என்பது உன் தாய் தகப்பனுடைய படைப்பு அல்ல, அது எங்க அப்பா படைப்பு. ஒரு ஆமென் சத்தமா எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எங்க ஆண்டவருடைய படைப்பு அது. என் ஆண்டவருடைய சித்தம் இது. அந்த ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த 2019 நீ பெருகுகிற ஒரு வருஷம், நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வருஷம். நல்ல கையை தட்டி நல்ல சந்தோஷமா ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எல்லா விதத்திலுமே ஒரு பெருக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லு, எல்லா விதத்திலுமே ஒரு பெருக்கம் வரப்போகுது. ஆமென். உன் ஜெபத்துல ஒரு பெருக்கம் வரப்போகுது. உண்மையா வாலிப பிள்ளைங்களாம் நீ இந்த வருஷம் எப்படி ஜெபிக்க போறன்னு மட்டும் பாரு. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கடந்த நாட்கள்ல 16 நாள் உபவாச ஜெபம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென். இதுக்கு முன்னாடி யாராச்சும் சாட்சி சொன்னீங்க 16 நாள் உபவாச ஜெபத்தை குறிச்சு? சொன்னவங்க கையை மட்டும் ஊத்துங்க. சாட்சி சொன்னீங்க, பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வந்தது எப்படி ஒரு 4, 5, 6, 8 பேர்கிட்ட வந்திருப்பாங்க, அப்படிதானே? சாட்சி சொன்னது 1, 2, ஒரு 3 பேர் தான் சொல்லிக்க. அப்போ 3 பேருக்கு தான் ஆசீர்வாதம் போல இருக்கு. சரி, அப்போ இந்த 2019 உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் அது இன்னும் பல மடங்கு அதிகமரிக்க போகிறது. நீங்க ஆண்டவரை தூரத்துல வச்ச நாட்கள் போய் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் ஆண்டவரை பக்கத்துல வைப்பான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவர் ரொம்ப பக்கத்துல தெரிவார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவர் ரொம்ப பக்கத்துல தெரியும். அன்னைக்கு மட்டும் அவன் 2 காதும் ரபா ரபா லபா லபா கர்த்தர் என்கிட்ட பேசிட்டார் ரபா பாபா பாபா அப்படின்ட்டே இருப்பான். வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் யார் பேசுவா? ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இனி இந்த 2019 ஆண்டவர் அநேகரோட தெளிவா இடைப்பட போகிற, யார் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுமோ அவங்களோட கர்த்தர் பேச போறாரு. எழுதி வச்சுக்கோ. ஆமென். நீ பேசாம இருக்க அது ஸ்டாக் ஆயிரும். நீ பேசாம இருக்க அது என்னவாயிரும்? ஸ்டாக் ஆகி அது உறைஞ்சி கல்லாகி அது அசையாத உப்பு தூணா மாறிடும். ஆமென். லோத்து மனைவி உப்பு தூணா மாறலாம். ஆண்டவர் தெரியும், இவனுக்கு கொடுத்தா இவன் பேசுவான், இவனை ரட்சித்தா இவன் பேசுவான், இவனுக்கு கொடுத்தா இவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிறாரோ அவன் ஜெபமெல்லாம் இந்த வருஷம் அப்படியே ஏறிடும். அவங்க ஜெபமெல்லாம் கர்த்தர் மாற்றிடுவார். இவனுக்கு நிறைய, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, இவனுக்கு நிறைய கொடுத்தா இவன் திரும்ப எனக்கு கொடுப்பான். எத்தனை புரியுது? இவனுக்கு கொடுத்தா, நல்லா கவனிச்சுக்கங்க, இவன் பேசுவானா ஆண்டவர் பேசுவார். ஏன்னா ஆண்டவர் நிறைய பேசின பிறகு நான் இருப்பாண்டவரே, நான் அப்படியே அமைக்கி உட்கார்ந்துப்பாண்டவரே, நான் வாயில யாராச்சும் சாட்சி சொல்லும்போது அப்படி அப்படின்றவங்களோட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்பால போ, தண்ணி தெளிச்சு போ, தொலை போ அப்படின்றவார் ஆண்டவர். உண்மையா இல்லையாங்க? ஆமா. நம்ம அடக்கணுமா அடக்கலையா? சொல்லுங்க பாப்போம்.
ஆமென். அப்போ யாருக்கு கொடுத்தா இவன் கொடுப்பானோ அவனை இந்த ஆண்டு ஆண்டவர் திரளா பெருக பண்ண போறாரு. எழுதி வச்சுக்கோ, நீ ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் உனக்கு கணக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அப்பா வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ யாருக்கு எவன் கொடுக்கிறானோ அவனுடைய மந்த பெருக இருக்கும். சத்தமா அல்லேலூயா. ஆண்டவர் தெரியும் இவனுக்கு கொடுத்தா இது எங்க தேங்காது. இந்த சாமுக்கு கொடுத்தோம்னா, இந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தோம்னா இவன் தேக்கி வைக்க மாட்டான், ரிட்டர்ன் எங்க தான் வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. அப்ப இவனை இந்த வருஷம் என்ன பண்ணுவோம்? பெருக பண்ணுவோம். இவனை இந்த வருஷம் என்ன பண்ணுவோம்? பெருக பண்ணுவோம். சத்தமா ராமன் சொல்லுங்க. யார் இந்த ஆண்டு அப்பா சுவிசேஷத்தை சுமக்குறாங்களோ ஆண்டவர் அவங்கள பெருக பண்ண போகிறார். அவனுடைய குடும்பத்தையே பண்ணி ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்லவர் சொல்லும் பொழுது உன் சந்ததி சந்தானம் வரைக்கும் அவர் நல்லவர் என்பது விளங்கும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீ ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்லவர் சொல்லிப்பாரு. நீ ஒரு ஆத்துமாவுக்கு இயேசு நல்லவர் சொல்லிப்பாரு. உன் சந்ததி சந்தானத்துக்கும் இயேசு நல்லவர் என்பதை வெளிப்படுத்துவார். நல்ல கையை தட்டி மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. அப்போ உன் ஜெபத்துல, உன் ஊழியத்துல, உன் கொடுக்கிற காரியத்துல எல்லாவற்றிலுமே ஆண்டவர் மந்தையை போல கர்த்தர் எல்லா விதத்திலுமே உன்னை பெருக 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 வைக்க போறார். நல்ல சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். அது கீழே 38ஆம் வசனம். எசேக்கியேல் 36:38. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அப்படியே. நல்லா கவனிச்சீங்களா? பண்டிகை காலங்களில் எருசலேம் தேவாலயத்துக்கு ஏகப்பட்ட ஆடு வரும். சாலமோன்லாம் அந்த நாட்கள்லாம் எப்படி ஆலயத்துக்கு ஆடுகளை பலி செலுத்தினாரா? 30,000 ஆடு. எத்தனை ஆயிரம் ஆடு? கவனிச்சிங்களா? எத்தனை ஆயிரம் ஆடு? எப்பா நான் யோசிச்சுப்பேன், ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக வெட்டிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்களோ. ஆடு குமிஞ்சு இருக்கும், ரத்தம்லாம் ஆறா பீச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருக்கு போல இருக்கு. ஏகப்பட்ட ஆடு, ஆயிரக்கணக்கான ஆடை வெட்டுறாங்க. அது பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் சாலமோனெல்லாம் ஆண்டை ரொம்ப உயர்த்தினார். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ அப்படிப்பட்டதாய் அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். ரெண்டாவது, ஆண்டவர் மந்தையை எப்படி ஆசீர்வதிப்பாரா? எந்த இடத்துல ஆசீர்வதிப்பாரா? அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள். அவாந்தரம்னா ஒரு அவலட்சணமா, ஒரு வனாந்தரம் எப்படி இருக்கும்? ஒரே ஒரு மரம் இருக்குது, அந்த மரமும் இப்போ விளவா அப்போ விளவா, அப்படியே 4 இலை ஒரு மாதிரி ஆயிக்கிட்டு ஒரு மாதிரி புழு பிடிச்சி போய் பூச்சி பிடிச்சி போய் ஒரு மரம் தான் எப்படி இருக்கும்? அது சரி, நல்லா பார்க்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ ஒரு அவாந்தர வெளியில ஒரு பாலடைந்து போன ஒரு வீடு, ஒரு பாலடைந்து போன ஒரு ஊர், ஒண்ணுமே எவனாலே அங்க வாழவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் மந்தைய திரளா பெருக பண்ண போறாராம். அல்லேலூயா. உங்களுக்கே சில நேரம் உங்க வீடை நினைச்சு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும். இந்த வீட்டுல வாழ்றதை விட எங்கேயாச்சும் போய் இருக்கலாம். இந்த இடத்துல குடும்பம் நடத்துறதை விட செத்துடலாம். இங்க ஒரு மாதிரி கசந்து போய் உங்க வீட்டுல படுக்கவும் பிடிக்காது, உங்க வீட்டுல சமைக்கவும் பிடிக்காது. ஏன்னா எல்லாம் கண்ணு பிதுங்குது. இப்போதான் முழிக்கிறாங்க சில ஆளா. நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டாரு பாஸ்டர், நம்ம ஏரியாவுக்கு உள்ள வராரியா இப்பதான் கொஞ்சமாட்டு. அப்போ எதுவோ உங்க குடும்பமோ, சில இடத்துல உங்க வேலை செய்யவே பிடிக்காது. வேலை செய்யவே எப்படி நம்ம பசங்க நம்ம வேன் ஓட்ட பிடிக்கலையோ, ஏன்னா அதை ரொம்ப போட்டு திருக்கணும், டைட்டானிக் கப்பல் திருப்பின மாதிரி. என்னடா எவனையும் காணும். அப்போ ஒரு காரியத்தை பிடிக்காம நான் செய்யும் பார்த்தீங்களா? இப்போ என் வேன் ஓட்டுறவன்ட்ட கூடவே உண்டாய் அசன்ட்ட ஓட்டுறான்னா ஓட்ட எப்படி இருக்கும்? ஆமென். அதே மாதிரி தான் ஒன்று பிடிக்காததை நம்ம செஞ்சு தாகணும். பாஸ்டர் விட மாட்டார், நீ ஓட்டித்தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவாரு? ஓட்ட வைக்க தான் செய்வார். அப்போ அதே மாதிரி ஒரு எல்லாம் பிடிச்சா இருக்கீங்க. அப்போ சில அவாந்தர வெளியில இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவாந்தர வெளிக்குள்ளதான் நான் ரொம்ப ஆசீர்வாதங்களை தர போறேன். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் தீர்க்கதரிசியின் மனைவியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. எலிசா ஒரு இடத்துக்கு வராரு, அங்க ஒரு அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, ரொம்ப வேதனையோடு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா
எலிசாவுக்கு அசிஸ்டன்ட் தீர்க்கதரிசி புத்திரர்ல ஒருவரோ இல்ல எலியாவுக்கு அசிஸ்டண்டா இருந்த ஒரு தீர்க்கதரிசி புத்திரர் யாரோ ஒருவருடைய மனைவி. இந்த அந்த தீர்க்கதரிசி போறாரு, மரித்து போகும்போது நிறைய சேர்த்து வச்சுட்டு போறாரு. எதை நிறைய ஆள் இப்ப அதை தான் சேர்த்து வச்சிருக்கிறீங்க. எதை சேர்த்து வச்சிருக்கிறீங்க? சரி, அப்போ அந்த அவர் ஊழியக்காரர் நிறைய எதை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு? கடன் மூட்டையவா சேர்த்து வச்சுட்டு ஆளு டக்குன்னு ஆள் போயாச்சு, போயிட்டாரு. வீட்டுல யார் போயிட்டாரு? இன்னைக்கு நிறைய பேர் பேப்பர்ல தான் பாக்குறோம், தானும் போய் அதுங்களையும் கூட்டிட்டு போயிருந்தான். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அம்மாவும் அந்த பிள்ளைகள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. வீட்டில் எது கிடையாது, சாப்பாடு கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, முடிக்க போறேன், அவ்வளவுதான். 2 வரும்பொழுது அதுக்கு முன்னாடி முடிச்சிருவேன். வீட்டில் போய் சாப்பாடு செய்யலான்னு ஆசைப்பட்டாலும் அங்க வீட்டில் என்னதான் இருக்கும்? குடத்துல என்ன இருக்குது? அப்பம் சுடுறதுக்கு அங்க மாவு கிடையாது, கோதுமை கிடையாது, அரிசி கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறும் எண்ணெய் மட்டும் தான் இருக்கு. குடிச்சா வயித்தாலையும் போயிடும். அதனால கிடையாது. என்ன கிடையாது? சத்தமா சொல்லுங்களேன். இல்ல அன்னைக்கு அவங்க ஆலிவ் ஆயில் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு எந்த எண்ணெயும், அன்னைக்கு ஏதோ ஒரு எண்ணெய் குடிக்க முடியுமா? எண்ணெயை குடிச்சிட்டு இருக்க முடியுமா? அப்போ இருந்தும் வேஸ்ட். இருக்கிற ஆசீர்வாதம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அந்த வீட்டில் அன்னைக்கு இருந்தது ஒரே ஒரு கூடை எண்ணெய் தான். அது இருந்தும் பிரயோஜனமே ஆகாம எத்தனை மாசமா அழுக்கு பிடிச்சி இருந்துச்சோ எனக்கு தெரியல. வறுமை பிள்ளை ஆசை. 2 பிள்ளைங்க கேட்கறான், எம்மா வயிறு பசிக்குதுமா, என்னமா செய்யணும்? அதை பார்க்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்க பணம் கேட்கறாங்க, எம்மா எனக்கு ஃபீஸுக்கு பணம் வேணும், இந்த கிறிஸ்துமஸ்க்காவது நல்ல ட்ரெஸ் வாங்கித்தாமா, இந்த ட்ரெஸ்க்கு நான் எனக்கு நல்லதா பண்ணித்தாமான்னு சொல்லும் பொழுது உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு என்ன வருது? கோமட்ல குத்துனோம்னா அப்படின்னு சொல்றீங்களா இல்ல வேதனைப்படுறீங்களா? சொல்லுங்க பாப்போம். அது நியாயமா தான் கேக்குது. பிள்ளைங்க எனக்கு தாமா, இதே தாமா. 4 செட்டு ட்ரெஸ் எடுத்த பிறகு 5ஆவது செட் எடுத்தாதான் வந்தேன்னு வச்சுக்க. அதுக்கு நல்லதா எனக்கு ஒன்று பார்த்து, அப்போ அதை கூட உங்களால செய்ய முடியலன்னும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ இந்த பிள்ளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அம்மாட்ட கேட்டிருக்காதா? அப்பாவை இறந்து போறாரு, அந்த வேதனை ஒரு பக்கம். இப்போ வறுமை ஒரு பக்கம். வீட்டுக்கு வெளியே போனாலே கடங்காரம் வந்து நின்னுதான். நீ பணத்தை கொடு, உனக்கு தவணை வைக்கிறேன், இன்னும் ஒரே வாரம் தான், இல்ல ஒன்னு 10 நாள் தான். நீ பணத்தை கொடு, இல்லைன்னா உன் பிள்ளை எனக்கு என்ன பண்ணு, அடிமையா கொடு. என் வீட்டுல வந்து என் ஷூவை துடைக்கட்டும், என் வீட்டுல வந்து அந்த டாய்லெட்டை கழுவட்டும். அதுதானே அடிமைங்க? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அடிமை. அப்ப என் பிள்ளை நீ கூடுன்னு சொல்லி அவன் உன் பிள்ளைய கூடுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த தாயருடைய உள்ள உடைஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள அந்த வீடு எப்படிதான் ஒரு அவாந்தர வெளியாய் ஒரு கல்லறைய போல இருந்திருக்கும். எப்படி ஒரு செத்த பிரேத உட்கார்ந்து நாரிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள உட்கார்ந்து வேதனை பட்டுட்டு இருப்போமோ, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கும். எவ்வளவு வேதனை வந்தாலும் ஒன்னும் சொல்லவும் முடியல, ஒன்னும் பண்ணவும் முடியல. வேற என்ன செய்ய? சாகிற வரைக்கும் இப்படியே இருந்து சாக வேண்டியதாண்டா. இந்த இடத்துக்குள்ள இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. சத்தமா சொல்லுங்க பாப்போம், ராமன் சொல்லுங்களேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, திருடன் தேல் கொட்டுச்சு நம்ம எப்படிதான் இருக்கணும்? ஒரு வீட்டுக்கு திருட போறான், அந்த ரூம்ல தான் அந்த ஐயா இருக்காரு. டக்கான ஒன்று கொட்டிட்டு அவன் ஐயோ கத்த முடியும்? என்ன வலி வலிச்சாலும் உச்சிக்கு ஏறினாலும் கொஞ்சம் சுண்ணாம்பு தாங்க எல்லாம் கேட்க முடியும்? கேட்டாங்க போயிரும், பால் ஊத்திடுவான். சுண்ணாம்பு தான் கேட்டா இவன் என்ன பண்ணிடுவான்? பாலே ஊத்திடுவான். அதனால அமைதியா. இன்னைக்கு அதே மாதிரி உண்மையா தீர்க்க தரிசனம் ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறாரு. எத்தனை குடும்பம் இன்னைக்கு அப்படி வேதனையில உடைஞ்சு போய் இருக்கிறியோ, நீ கர்த்தர் உன் குடும்பத்துல ஒரு பெருக்கத்தை தரணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. உன் குடும்பத்துல பண ரீதியா ஒரு அவாந்தர வெளியில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பொருளாதாரத்துல நான் ஒன்னில்லாம உடைஞ்சு போய் இருக்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, உன்னுடைய பொருளாதாரத்துல ஒரு பெரிய பெருக்கம் வரப்போகுது. அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி வேதனையோடு இருக்கும் பொழுதுதான் அன்னைக்கு எலிசா வந்து கேட்கிறாரு, உனக்கு என்னமா பண்ணணும், உனக்கு என்ன இருக்குது சொல்லு, உன் வீட்டுல என்ன இருக்குது? அவ சொல்லுகிறா, ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு குடம் எண்ணெயை தவிர எனக்கு ஒண்ணுமே இல்லை. அப்பொழுது அவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வேகமா போய் வாங்கிட்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வா, நீ கதவை பூட்டிட்டு போய் நீ உன் பிள்ளையுமா போய் இரு, அங்க என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த அம்மா உள்ள போறாங்க, பிள்ளைகள பாக்குறாங்க. அந்த ஒரு குடம் எண்ணெய் பொங்கி வலி ஆரம்பிக்குது. சத்தமா ராமன் சொல்லுங்களேன். எத்தனை நாள் பயன்படாமல் பிரோஜனமாகாம ஓரமா இருந்துச்சோ, அதிலிருந்து கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு.
ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அது அநேகமாய் மாற போகுது. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பணம், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் நகை, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதம், அது வேணுன்றவங்க நல்ல வாயை திறந்து நல்ல ஆண்டவர் மகிமைப்படுத்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். சில வீட்லலாம் ரோஸ் கலர் தாளே இல்லை. சில வீட்லலாம் காந்தி தாத்தா போட்ட ரோஸ் கலர் தாளே, நான் பொய்யா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க பாப்போம். ஒரு ப்ரௌன் கலர் 10 ரூபா தாள் தான் நம்ம வீட்டிலலாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மாறினா அப்படியே ஒரு பச்சை கலர் தாள் வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கலரில் தாத்தா அடித்து வச்சிருக்காரு. ஆமாம். இன்னொரு அந்த ரோஸ் கலர் தாளுக்குள்ளே நம்மளாம் என்ன பண்ணலை, ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உனக்காகவே பேசுகிறாரு. அநேக நன்மைகளை உனக்கு தருவார் இந்த வருஷம். ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்குவீங்க. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் நிம்மதின்னு ஒன்று நினைக்கிறேன். அந்த ஒரு நிம்மதின்னு தான் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? எனக்கு அந்த ஒரு சமாதானம் தான், எனக்கு அந்த ஒரு நிம்மதி மட்டும்தான் பாஸ்டர் என் வாழ்க்கையில் இருக்குது. அது அப்படியே இருந்துட்டு நான் அப்படியே போயிருதுன்னு சொல்கிறேன். அந்த கொஞ்சம் நிம்மதியை ஆண்டவர் பெருக பண்ண போகிறாரு. அந்த கொஞ்சம் சமாதானத்தை ஆண்டவர் அப்படியே பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு பூ அப்படியே மொட்டு மாதிரி இருக்கும். அது நேரம் ஆக ஆக என்ன பண்ணுது, அது அழகழகா விரிஞ்சி அது அழகழகா மாறுவதை போல இந்த ஆண்டு இந்த அதிகாலை நேரத்திலிருந்து நீ விரிவடைய போற. உன் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாரு. மந்தை திரளாய் பெருக பண்ணினதை போல, அவாந்தர வெளியில திரளாய் பெருக பண்ணினதை போல கர்த்தர் உங்களை அநேகமாய் பெருக பண்ண போறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை சந்தோஷமா மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. பக்கத்துல சொட்டு சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்களை ரொம்ப ஆசீர்வதிக்க போறாரு. இந்த ஆண்டு உங்களை ரொம்ப ரொம்ப பெருக பண்ண போறாரு. ஆமென். நம்ம சபையை திரளாய் பெருக பண்ண போறாரு. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.